ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கஃப்சானூர் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ரெசிபி அண்ட் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சேன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு அளக்கு நான் துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம தண்ணி மூழ்கிற அளவு வச்சு விசில் வச்சுக்கலாம். நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாக்குறோம். பாருங்க, துவரம் பருப்பு அழகா வெந்து வந்திருக்கு. நல்லா அழகா துவரம் பருப்பு எல்லாம் நல்லா மலர்ந்து வந்திருக்கு. பாருங்க, நம்ம ஊற வச்சு செய்யும் போது ரொம்ப குயிக்காவே குக் ஆயிடுங்க. விசில் வச்சா போதும். சிம்ல ஒரு 5 நிமிஷம் வச்சிருங்க, ரொம்ப அழகா வெந்து வந்துரும். நம்ம இப்போ ஃபுல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட மத்து இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்க நல்லா மத்திச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு நம்ம வேக வச்ச பருப்பு முழுமையா தெரியக்கூடாது. சோ அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் நல்லா. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கோம். சோ என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, முருங்கைக்காய் ஆட் பண்ணிருக்கோம். அண்ட் இதுல நம்ம கேரட் அப்புறம் முள்ளங்கி இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கோம். உருளைக்கிழங்கும் சேர்த்திருக்கோம். சோ நமக்கு என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் மசாலா பொடி இருக்கு பாருங்க. சோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுல நம்ம கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி மசாலா நம்ம வீட்லயே தான் செஞ்சிருக்கோம். இந்த ரெசிபியோட லாங் வீடியோ என்னன்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். சேர்த்திருக்க மசாலா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வரணும். கையாலேயே இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கணும். சோ அப்போ உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இது ஹாஃப் மட்டும் நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம். சாம்பார் ரொம்ப டேஸ்டா வரதுக்காக நம்ம பார்த்து செய்யணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா தக்காளியை நம்ம டைரக்டாவே நம்ம பாதி தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம ஒரே மாதிரி செய்யாம கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சோம்னா டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரே மெத்தட்ல செஞ்சு ரொம்ப போர் அடிச்சு போயிடும். சோ பாருங்க, இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டோம். இல்ல ஒரு பாதி தக்காளி தான் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம விசில் வைக்க வேணாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஆவி வர அளவுக்கு வச்சுக்கலாம். ஒரு 8 நிமிஷம் குக் பண்ணா போதும். உங்க ரொம்ப ஹைல வைக்காம மீடியம் ஹைல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ ஒரு அளவு வெந்து வந்திருக்கு வெஜிடபிள்ஸ்னா. இப்போ நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நான் இன்னைக்கு ஒட்டு மாங்காய் ஆட் பண்ணிருக்கேன். நம்ம ஒட்டு மாங்காய் ஆட் பண்ணி செய்யும் போது இந்த சாம்பார் ரெசிபி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த சாம்பார். ஆனா ட்ரெடிஷனல் ரெசிபிக்கு நம்ம எப்பவுமே மாங்காய் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணி செய்வோம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். ஹீட் ஆனதும் 2 குழிக்கரண்டி கடலை எண்ணெய் ஆட் பண்ணிருக்கோம். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி கொஞ்சமா வெந்தயம் ஆட் பண்ணிருக்கோம். நல்லா பொரிஞ்சதும் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ்ல ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதை நம்ம இப்ப ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் இதுலயே நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். என்ன சாம்பார் செஞ்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும்லங்க. சோ அதுக்காக நம்ம சீக்ரெட் இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணுவோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் மட்டும் இல்ல, பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. ரொம்ப எஃபோர்ட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம மீடியம் சைஸ்ல 2 தக்காளி ஆட் பண்ணிருக்கோம். நல்லா பழுத்து தக்காளியா 2 தக்காளி ஆட் பண்ணிருக்கோம். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஒரு 3 பல்லு பூண்டு ஆட் பண்ணிருக்கோம். நீங்க சாம்பார் ரெசிபி செய்யும் போது நீங்க இந்த மாதிரி பூண்டு ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம சேர்த்திருக்க தக்காளி வெங்காயம் நல்லா முழுமையா வதங்கி வரணும். நல்லா சாஃப்டா வதங்கிறதுக்காக கொஞ்சமா தான் நம்ம உப்பு ஆட் பண்ணிருக்கோம். இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் சொல்ற ஒரு சின்ன டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணி செய்யும் போது சாம்பார் ரொம்ப டேஸ்டா வருங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபிளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுல 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்திருக்க வெஜிடபிள்ஸோட குவான்டிட்டியை பொறுத்து நம்ம சேர்க்கிற மிளகாத்தூளோட அளவை கரெக்டான ரேஷியோல சேர்க்கணுங்க. ஏன்னா உங்களுக்கு காரம் கரெக்டா இருக்கணும்ல. சோ அதுக்காக தான். சோ இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் இருக்கு பாருங்க. சோ அது கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமா ஆட் பண்ணா மட்டும் போதும். நல்லா வதக்கிக்கலாம். சோ நம்ம சேர்த்திருந்த தக்காளி வெங்காயம் நல்லா முழுமையா வதங்கி வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். சோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸோட அளவுகளை பொறுத்து தான் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். மிளகாத்தூள் இருக்குல்ல. சோ அதுதான் நான் சொல்றேன். சோ இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் இருக்கு பாருங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ரொம்ப சிம்ல வச்சிடணும். ஏன்னா உங்களுக்கு அடியில பருப்பு எல்லாம் உட்காந்து போயிடும். சோ சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடியோட. சரி, நம்ம ஒட்டு மாங்காய் சேர்த்துருந்தோம் இல்லையா, அது நம்ம ஒரு ஆவி வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு ரொம்ப வெந்துருச்சுன்னா அந்த மாங்காய் நல்லா உடஞ்சி நீங்க சேர்த்து அந்த மாங்காய் எல்லாம் உடஞ்சிச்சுன்னா புளிப்பு தன்மை ரொம்ப அதிகமா போயிடும். சோ ஒரு ஆவிலேயே ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம் அந்த பிரஷர் குக்கர்லயே. மல்லித்தூளோட அளவு கம்மியா தான் ஆட் பண்ணணும். 1/2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணிருக்கேன். இது நல்லா கரைச்சிட்டு நம்ம ஊத்திக்கலாம். நீங்க சாம்பார் பொடி சேர்த்தீங்கன்னா நீங்க எந்த மசாலா ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. இதுவே உங்களுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மசாலாவோட லாங் வீடியோ வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம கொஞ்சமா தண்ணி கழுவி ஊத்திக்கலாம். அதனால இந்த சாம்பார் ரெசிபி டேஸ்டா வரதுக்காக ஒரு சீக்ரெட் இன்கிரிடியன்ட் ஆட் பண்ண இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அது சின்ன வெங்காயம் தாங்க. சின்ன வெங்காயம் ஒரு கையளவு எடுத்துட்டு பல்ஸ் மோட்ல வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். புளி தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மாங்காய் சேர்த்திருக்கனால புளிப்பு தன்மை ரொம்ப அதிகமா போயிடும். சேர்க்க
சேர்க்கல. சோ இந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யும் போது இந்த சாம்பாரோட டேஸ்ட் இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சாம்பாரோட ட்ரெடிஷனல் ரெசிபில முருங்கைக்காய் அப்புறம் கத்திரிக்காய் ஆட் பண்ணுவாங்க. சோ இப்போ வந்து நம்மள்ட்ட முருங்கைக்காய் மட்டும் தான் இருந்துச்சு. சோ அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளவு வெஜிடபிள்ஸ் சேர்க்கிறோமோ சாம்பார் ரெசிபிக்காக சேர்க்கிற வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இல்லாம அளவுகளை கரெக்டா ஆட் பண்ணும். இல்லனா வந்து குழம்பு ரொம்ப திக்கா ஒரு மாதிரி ஆயிடும். அதனால நம்ம சேர்க்கிற வெஜிடபிள்ஸோட குவான்டிட்டியை வந்து கரெக்டான ரேஷியோல சேர்க்கணும். சோ ரொம்ப அதிகமா சேர்க்க கூடாது. இப்போ நம்ம ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்போ நம்ம வந்து லிட் ஓபன் பண்ணி ஒரு 2 மினிட் குக் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்டா நம்ம வந்து சர்வ் பண்றதுக்கு முன்னாடி மல்லி இலை ஆட் பண்ணி சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சாம்பார் பார்க்கும் போதே எவ்வளவு அழகா இருக்குன்னு. லாஸ்டா இதுல ஒரு டீஸ்பூன் மட்டும் கீ ஆட் பண்ணி மூடி வச்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பாருங்க பார்க்கும் போதே எவ்வளவு அழகா இருக்குன்னு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சாம்பார் ரெசிபில உங்களுக்கு முருங்கைக்காய் சேர்த்திருக்கிறதுனால டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வந்து இன்னொரு சில சைட் டிஷ் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். என்னென்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல் அப்புறம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி நம்ம செஞ்சிருக்கோம். ஏன்னா செம்ம காம்போங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஃபுட்ல இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபைபர் அதிகமா இருக்கிற ஃபுட் எடுக்கும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரினா இந்த மாதிரி நம்மளோட குழந்தைங்களுக்கு சேர்க்கிற ஃபுட்ல வந்து வெஜிடபிள்ஸ் எப்பவுமே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் ப்ரோட்டீன் ரிச்சா இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒரு சூப்பர் ரெசிபி பார்த்திருக்கோம். இன்னைக்கு வெஜ் லவர்ஸ்க்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.